ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி குயிஸ் 1 அநேகமான ஆட்கள் கொஞ்சம் பிழையான விடை எடுத்திருக்கீங்க. கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் நல்ல முக்கியமான எம்சிக்யூ. 2A கேஸ் பி கேஸோட மீளும் தாக்கத்தில் அடைஞ்சு சி கேஸ் டி கேஸ் வருது. முத்தாக்க வீத மாறிலி KF, பித்தாக்க வீத மாறிலி KR. முத்தாக்க வீதத்துக்கான சில நிபந்தனைகளின் கீழ் முத்தாக்க வீதத்துக்கான கோவை KF இன்டு A கேஸ் பி கேஸ் எனின் பித்தாக்க வீதத்துக்கான கோவை அது. அப்ப இங்க அவன் A கேஸ்ற வர்க்கம் பி கேஸ்ன்னு சொல்லியிருந்தால் பித்தாக்கத்துக்கான கோவை இதாக இருந்திருக்கும். பித்தாக்க வீதம் சமன் பித்தாக்க வீதம் மாறிலி இன்டு சி கேஸ் டி கேஸ்ன்னு இருந்திருக்கும். ஆனா இங்க A கேஸ்ற வர்க்கம்னு தரல, வெறும் A கேஸ்ன்னு வந்திருக்கு. ஆகவே இது போல. ஆக இங்க நம்மளுக்கு விளங்கணும் வேறு தொடர்பு என்ன எடுக்கலாம்டா, நம்மளுக்கு தெரியும் KC சமன் KF இன் கீழ் KR சமன் KC சமன் விளைவின் கீழ் விளைவு C கேஸ் D கேஸின் கீழ் இங்கால A கேஸ்ற வர்க்கம் இன்டு B கேஸ். இதான KC, அதாவது KF இன் கீழ் KR. இப்ப நீங்க KF இதையும் பெருக்குனீங்கன்னா KF இன்டு A கேஸ்ற வர்க்கம் B கேஸ் சமன் KR இன்டு C கேஸ் இன்டு D கேஸ். நம்மளுக்கு தெரியும் சமநிலையில முத்தாக்க வீதம் சமன் பித்தாக்க வீதம் RF சமன் RR. சோ முத்தாக்க வீதத்துக்கான கோவை தான் பித்தாக்க வீதமாக இருக்கும். ஆனா முத்தாக்க வீதத்துக்கான கோவை இது KF இன்டு A கேஸ் B கேஸ். KF இன்டு நம்மளுக்கு என்ன இருக்கு, A கேஸ் வர்க்கம் B கேஸ். அப்ப இது எப்படி எழுதலாம், RF இன்டு A கேஸ் எழுதலாமா எழுதலா? இதை அப்படியே கொண்டு பிரதிட்டீங்கன்னா KF A கேஸ் B கேஸை கொண்டு போய் எழுதுனா மிச்சம் இருக்கிறது என்ன, A கேஸ் சமன் KR இன் கீழ் KR இன்டு C இன்டு D கேஸ். ஸோ RF தான் RR என்று சொன்னா RF-க்கான கோவை என்ன, RF-க்கான கோவை என்ன, KR இன்டு C கேஸ் D கேஸ் கீழே போய் பிரிப்பட்டா A கேஸ். அப்ப RF சமன் இது RF தான் RR இருக்கும். ஆகவே RR-க்கான கோவை KR C கேஸ் D கேஸ் என்கிற A கேஸ். மூன்றாவது ஆன்சராக இருக்கும். RR சமன் KR இன்டு C கேஸ் D கேஸின் கீழ் A கேஸாக இருக்கும்.